அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். ஓம் சாந்தி. வாணிடீப் 4/6/2020. मीठे बच्चे, अभी तुम्हें बेहद की पवित्रता को धारण करना है. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தூய்மையை தாரணை செய்யணும். बेहद की पवित्रता अर्थात एक बाप के सिवाय और कोई याद न आए. எல்லைக்கப்பாற்பட்ட தூய்மை என்றாலே ஒரு அப்பாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: बाप से वर्षा लेने के पहले का पुरुषार्थ और उसके बाद की स्थिति में क्या अंतर होता है? பாபா இருந்து ஆஸ்தியை எடுப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய முயற்சி மற்றும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்திதியில் என்ன வித்தியாசம் இருக்கு? பதில்: जब तुम बाप से वर्षा लेते हो तो देह के सब संबंध को छोड़ एक बाप को याद करने का पुरुषार्थ करते हो और जब वर्षा मिल जाता है तो बाप को ही भूल जाते हो. எப்போ நீங்கள் பாபா கிட்ட ஆஸ்தியை எடுக்கிறீங்களோ அப்போது தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு ஒரு பாபாவுடைய நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறீங்க. மற்றும் எப்போ ஆஸ்தி கிடைக்குதோ அப்போ பாபாவுடைய நினைவை மறந்துடும். अभी वर्षा लेना है इसलिए कोई से भी नया संबंध नहीं जोड़ना है. இப்போ ஆஸ்தி எடுக்கணும், அதனால் யாரிடமும் புது சம்பந்தத்தை இணைக்கக்கூடாது. நகி தோ பூல்னே மே முசிபீத் ஹோகி. அப்படி இல்லை, மறப்பதற்கு தொல்லைகள் ஏற்படும். सब कुछ भूल एक को याद करो तो वर्षा मिल जाएगा. அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்யும்போது ஆஸ்தி கிடைத்துவிடும். பாட்டு: ஏ வக்த ஜா ரகாகை. இந்த சமயம் போயிட்டுருக்கு. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों प्रति बाप समझाते हैं ज्ञानी और अज्ञानी किस किस को कहा जाता है. ये सिर्फ तुम ब्राह्मण की जानते हो. இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு அப்பா புரிய வைக்கிறாங்க. ஞானி மற்றும் அஞ்ஞானி யார் யாருக்கு சொல்லப்படுது, அதை நீங்கள் பிராமணர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. ज्ञान की पढ़ाई जिसे तुम जान गए हो कि हम आत्मा के व परम पिता परमात्मा के ஞானம் படிப்பாக இருக்கு. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க,
நாம் ஆத்மாக்களாக இருக்கோம். அவர் பரம்பிதா பரமாத்மாவாக இருக்காங்க. தும் ஜப் வகாங்சி மதுபன் ஆத்தி கூத்தோ பெகலி ஜரூர் அப்னேக்கோ ஆத்மா சமஸ்தேக்கோ. எப்போ நீங்கள் அங்கிருந்து மதுபனுக்கு வரீங்களோ அப்போ முதலில் அவசியம் தன்னை ஆத்மாவாக உணரணும். ஹம் ஜாத்தே ஹே அப்னே பாப் கே பாஸ். நாம் நம்முடைய அப்பாவிடம் போகிறோம். பாபா சி பாபா கோ கேத்தே சி பாபா கே பிரஜாபிதா பிரம்மா கே தன்மே. பாபா என்றாலே சிவ் பாபாவுக்கு சொல்லப்படுது. சிவ் பாபா பிரம்மாவினுடைய உடலில் இருக்காங்க. அதாவது பிரஜாபிதா பிரம்மாவினுடைய உடலில் வராங்க. வபி பாபா கோகையா. அவர் கூட நமக்கு அப்பாவாக இருக்காங்க. தும் கர் சே நிக்கல்தே கோ தோ சமஸ்தே கோ ஹம் பாப் தாதா கே பாஸ் ஜாத்தே ஹே. நாம் வீட்டிலிருந்து வரும் பொழுது நினைக்கிறோம் நாம் பாப் தாதாவிடம் போகிறோம். தும் சிட்டி மேபி லிக்தே கோ பாப் தாதா சி பாபா பிரம்மா தாதா. நீங்கள் லெட்டரில் கூட எழுதுறீங்க பாப் தாதா ஸ்ரீ பாபா பிரம்மா தாதா. ஹம் பாபா கே பாஸ் ஜாத்தே ஹே. நாம் பாபாவிடம் போகிறோம். பாபா கல்ப கல்ப ஹம்சி மில்தே ஹே. பாபா கல்ப கல்பமாக நம்மை சந்திக்கிறாங்க. பாபா ஹம்கோ பேகத் கா வர்ஷா தேத்தே ஹே பேகத் பவித்ர பனாயே. பாபா நம்மை எல்லையற்ற தூய்மையானவர்களாக மாற்றி எல்லையற்ற ஆஸ்தியும் தராங்க. பவித்ரதாமி ஹத் और பேகத் கை. தூய்மையில் கூட எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லைக்கப்பாற்பட்டது இருக்கு. தும் புருஷாரத் கர்த்தே கோ பேகத் பவித்ர சதோ பிரதான் பன்னே கேலியே. நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தூய்மையான சத்தோ பிரதான் நிலை ஆவதற்கான முயற்சியும் செய்யறீங்க. நம்பர் வார்த்தோ கோத்தேகி கே. வரிசை கிரமமாக இருக்காங்க. பேகத் பவித்ர ஆத்தா சிவாய் ஏக் பாப் கே और कोई की याद न आए. எல்லைக்கப்பாற்பட்ட தூய்மை என்றாலே ஒரு எல்லையற்ற அப்பாவுடைய நினைவை தவிர வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. பாபா பகூத் மீட்டாகே. அந்த அப்பா மிகவும் இனிமையானவராக இருக்காங்க. ஊஞ்சத்தே ஊஞ்சு பகவான் கே और பேகத் கா பாப் கே சபி கா பாப் கே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட அப்பாவாக அனைவருக்கும் அப்பாவாக இருக்காங்க. தும் பச்சோனேகி பெகச்சானாகி. குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. பேகத் கா பாப் சதைவ பாரத் மேகி ஆத்தேகி. எல்லையற்ற அப்பா சதா பாரதத்தில் தான் வராங்க. ஆக்கர் பேகத் கா சந்நியாஸ் கராத்தேகி. எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசம் செய்ய வைக்கிறாங்க. சந்நியாஸ் பி முக்கிய கேனா ஜிஸ்கோ வைராகிய கஹா ஜாத்தா கே. சந்நியாசம் கூட முக்கியமானதாக இருக்கு. இதற்கு எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமாக சொல்லப்படுது. बाप सारी पुरानी चीची दुनिया से வைராகிய दिलाते के. பாபா முழு பழைய அசுத்தமான உலகத்தின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகிறாங்க. பச்சே இன்சே புத்திகா யோக கட்டாதோம். குழந்தைகளே, இதிலிருந்து உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை விளக்கணும். இன்கா நாம் கீகை நர்க் துக்கதாம். இதனுடைய பெயரே நரகம், துக்கமான உலகமாக சொல்லப்படுது. குத்திபி கேத்தே எரைத்தேகை கோயி மர்த்தி கேத்தோ கேத்தேகை ஸ்வர்கவாசி குவா. தோ நர்க்குமே தானா. தானும் சொல்கிறாங்க யாராவது இறந்துட்டா சொர்க்கவாசியாக ஆயிட்டாங்க.
அப்போ நரகத்தில் தான் இருந்திருக்காங்க இல்லையா. அபி தும் சமஸ்தேகோ எஜ்ஜோ கேத்தேகே வாபி ராங்குகை. இப்போ உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே தவறானதாக இருக்குது. பாப் ரைட் பாத் பத்ராத்தேகை ஸ்வர்கவாசி பன்னி கேலியே. பாபா சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக சரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அபிகி புருஷாரத் கருணா கூத்தாக்கை. இப்போ தான் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. சொர்க்கவாசி பன்னே கேலியே பி சிவாய் பாப் கி और कोई புருஷாரத் கரானா சகே. சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக பாபாவை தவிர வேறு யாருமே முயற்சி செய்விக்க முடியாது. तुम अभी पुरुषार्थ कर रहे हो 21 जन्मों के लिए स्वर्गवासी बनने. நீங்கள் இப்போ 21 ஜென்மத்திற்கு ஸ்வர்கவாசி ஆவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. बनाने वाला है बाप उनको कहा कि जाता है हेवनली गॉड फादर. சொர்க்கவாசியாக மாற்றக்கூடியவர் பாபா. அவருக்கு தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை என்று சொல்லப்படுது. குத் ஆக்கர் கேத்தேகை பச்சோ கம்பைகளே தும்கு சாந்திதாம் லே ஜாவுங்கா. தானாகவே வந்துதான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே முதலில் நான் உங்களை சாந்தி தாமத்திற்கு கூட்டிகிட்டு போகிறேன். மாலிக்கு கைனா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் இறை தந்தையாக எஜமானராக இருக்கீங்க இல்லையா. சாந்திதாம் ஜாக்கர் ஃபிர் ஆயேங்கே சுக்கதாமே பாட்டு பஜானே. சாந்தி தாமம் போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் சுகம் நிறைந்த உலகத்தில் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக வரீங்க. கம் சாந்திதாம் ஜாயேங்கே தோ சப் தரம் வாடி சாந்திதாம் ஜாயேங்கே. நாம் சாந்தி தாமம் போகும்போது மற்ற அனைவருமே திரும்ப சாந்தி தாமத்திற்கு போவாங்க. புத்தி மே ஏ சாரா ட்ராமா கா சக்கர ரத்னாகை. புத்தியில் இந்த முழு நாடகத்தினுடைய சக்கரத்தின் நினைவை வைக்கணும். ஹம் சப் ஜாயேங்கே சாந்தி தாம் ஃபிர் ஹம் ஹி பெகலே ஆக்கர் பாப்சி வர்ஷா பாத்தேகை. நாம் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு போகிறோம். அதுக்கப்புறம் முதல்ல பாபா கிட்ட ஆஸ்தியும் அடையிறோம். ஜிசே வர்ஷா பானா கூத்தாக்கே உன்கோ யாது ஜரூர் கர்னாகே. யாரிடம் ஆஸ்தியை அடையிறமோ அவரை அவசியம் நினைவு செய்யணும். பச்சே ஜான்தேகை வர்ஷா மில் ஜாயேகா தோ ஃபிர் பாப் கி யாது பூல் ஜாயேகி. குழந்தைகளுக்கு தெரியும் ஆஸ்தி கிடைச்சதுக்கப்புறம் பாபாவுடைய நினைவு மறந்துடும். வர்ஷா பகுத் சகஜ் ரீதி மில்தாகை. ஆஸ்தி மிகவும் சுலபமான முறையில் கிடைக்குது. பாப் சம்முக்கு கேத்தேகை மீட்டி பச்சும் துமாரி ஜோபி தேகுக்கே சம்பந்துகை சப் பூல் ஜாவோ. பாபா டைரக்டாக சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய தேக சம்பந்தங்கள் என்னெல்லாம் இருக்கும் அதை எல்லாமே மறக்கணும். அபி கோயி பி நயா சம்பந்த் நகி ஜோடுனாகை. இப்போ எந்த விதமான புது சம்பந்தத்தை இணைக்கக்கூடாது. अगर कोई भी संबंध जोड़ेंगे तो फिर उनको भूलना पड़ेगा. ஒருவேளை ஏதாவது சம்பந்தத்தை இணைக்கும் பொழுது அதை மறக்க வேண்டியதாக இருக்கும். समझो बच्चा व बच्ची पैदा हुए तो वह भी मुसीबत हुई. ஒருவேளை குழந்தை ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை ஜென்மம் எடுத்தது அது கூட தொல்லையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா யாது படினா எக்ஸ்ட்ரா அதிகமான நினைவு ஏற்படுது இல்லையா. வாக்கை தேகை சப்கோ பூல் ஏக்கு கோகி யாது கருணாகை. பாபா சொல்கிறாங்க,
அனைவரையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும். வகி ஹமாரா மாத் பிதா டீச்சர் குரு ஆதி சப்குச்சுகை. அவர்தான் நம்முடைய தாய் தந்தை டீச்சர் குரு அனைத்துமாக இருக்காரு. ஏக் பாப் கே பச்சே ஹம் பாயி பெகன் கே. ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் நாம் சகோதரன் சகோதரனாக இருக்கோம். சாச்சா மாமா ஆதிக்கா கோயி சம்பந்த் நெகி. மாமா சித்தப்பா எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏகி சமைகை ஜப்கி பாயி பெகன்கா சம்பந்திகி ரேத்திகை. இந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் சகோதரன் சகோதரியுடைய சம்பந்தம் இருக்கு. ब्रह्मा के बच्चे शिव बाबा के बच्चे भी कई तो पोत्रे पोत्रियाम भी कई. பிரம்மாவினுடைய குழந்தைகளாக சிவ் பாபாவுடைய குழந்தைகளாகவும் இருக்கும். அதனால் பேரன் பேத்திகளாகவும் இருக்கும். ஏதோ பக்கா புத்திமே யாத ஆத்தா கேனா. இது உறுதியாக புத்தியில் நினைவு வருது இல்லையா. நம்பர்வார் புருஷாரத் அனுசார். நம்பர்வார் முயற்சியின் அனுசாரத்தில் நினைவில் வருது. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி தும் பச்சே சல்தே ஃபிர்தே பன்தேகோ. குழந்தைகளாகிய நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகிறீங்க. தும் பச்சே இஸ் சமய சைத்தன்ய லைட் ஹவுஸ் को. तुम्हारी एक आँख में मुक्तिधाम दूसरी आँख में जीवन मुक्तिधाम के. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சமயத்தில் சைத்தன்யமான லைட் ஹவுஸாக இருக்கீங்க. உங்களுடைய ஒரு கண்ணில் முக்திதாமம், மறு கண்ணில் ஜீவன் முக்திதாமம் இருக்கு. லைட் ஹவுஸ் ஜடு கோத்தி तुमको चैतन्य तुमके ज्ञान का नेत्र मिला है. அந்த லைட் ஹவுஸ் ஜடமாக இருக்கு. நீங்கள் சைத்தன்யமாக இருக்கீங்க. உங்களுக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு. தும் கியான்வான் வன் சப்கோ ராஸ்தா திகாதேகோ. நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாகி அனைவருக்குமே வழிகளை காட்டுறீங்க. बाबी तुमकी पढ़ा रखे. तुम जानते को ये दुख दाम के हम अभी संगम पर गई. பாபா கூட இப்போ உங்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க. இது துக்கமான உலகமாக இருக்கு. நாம் இப்போ சங்கமத்தில் இருக்கோம். இதை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாக்கி சாரி துனியா கலியுகமேகை. மற்ற முழு உலகம் கலியுகமாக இருக்கு. संगम पर बाप बच्चों के साथ बैठ बात करते हैं और बच्चे की एकांग आते हैं. சங்கமத்தில் தான் பாபா குழந்தைகளோடு பேசுகிறாங்க மற்றும் குழந்தைகளும் இங்கே வராங்க. கோயி கோயி லிக்தேகே பாபா ஃபலானிக்கு லே ஆவி. ஒரு சிலர் பாபாவுக்கு எழுதுகிறாங்க, பாபா நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வரலாமா. அச்சாகே குன் உட்டாயேகா சாயது தீர் லக் ஜாயே. நல்லது, ஒரு வேளை அவங்களுக்கு அம்பு போல போய் பதியும் பொழுது அவங்க கூட அதாவது நல்ல குணங்களை எடுப்பாங்க. तो बाबा को भी रहम पड़ता है हो सकता है कल्याण को चाहिए. பாபாவுக்கு கூட இரக்கம் ஏற்படுது. முடிஞ்சா அவங்களுக்கும் நன்மை ஏற்படணும். तुम बच्चे जानते को ஏகை புருஷோத்தம் சங்கம் யுக். குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இது புருஷோத்தம சங்கம யுகமாக இருக்கு. இஸ் சமயக்கு தும் புருஷோத்தம் பன்தேகோ. இந்த சமயம்தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க. கலியுகமே சப்கே கனிஷ்ட புருஷ் जो उत्तम पुरुष लक्ष्मी नारायण को नमन करते हैं. கலியுகத்தில் அனைவருமே கீழான மனிதர்களாக இருக்காங்க. உத்தமமான மனிதர்கள்
லக்ஷ்மி நாராயணருக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. சத்தியுகமே கோயிபி கிஸ்கோ நமன் நகி கர்த்தேகை. சத்தியுகத்தில் யாரும் யாருக்கும் நமஸ்காரம் செய்ய மாட்டாங்க. யகாங்கி எச பாத்தேம் வகாங் கோத்தி நகி. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அங்கே இருக்காது. ஏபி பாப் சம்ஜாத்தேகே अच्छी रीति बाप की याद में रख सर्विस करेंगे तो आगे चल तुमको साक्षात्कार भी होते रहेंगे. இதையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நல்ல முறையில் பாபாவுடைய நினைவில் இருந்து சேவை செய்யும் பொழுது இன்னும் போக போக உங்களுக்கு சாட்சாத்காரங்களும் கிடைக்கும். तुम कोई को भी பக்தி ஆதி நெகி கருத்தேகோ. நீங்கள் யாருடைய பக்தியும் செய்வது இல்லை. தும்கோ பாப் சிறப் படாத்தேகை. உங்களுக்கு பாபா படிப்பை கற்றுத்தராங்க. घर बैठे ஆப்பேகி சாட்சாத்கார் ஆதி கூத்தே ரேத்தேகை. வீட்டில் அமர்ந்திருந்தாலும் தன்னை தானாகவே சாட்சாத்காரங்களும் கிடைக்குது. बहुतों को ब्रह्मा का साक्षात्कार होता है. उनके साक्षात्कार के लिए कोई पुरुषार्थ नहीं करते. நிறைய பேருக்கு பிரம்மாவினுடைய சாட்சாத்காரமும் கிடைக்குது. அதற்காக சாட்சாத்காரத்தை பார்ப்பதற்காக எந்த விதமான முயற்சியும் செய்வதில்லை. பேகத் கா பாப் இன் துவாரா சாட்சாத்கார் கராத்தேகை. எல்லையற்ற அப்பா இவர் மூலமாக சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறாங்க. பக்தி மார்க்கமே ஜோ ஜிஸ்மே ஜெய்சி பாவனா ரத்தேகை உஸ்கா சாட்சாத்கார் ஹோத்தாகே. பக்தி மார்க்கத்தில் யார் எது போல பாவனை வைக்கிறாங்களோ அதனுடைய சாட்சாத்காரமும் கிடைக்குது. अभी तुम्हारी பாவனா சப்சி ஊஞ்சித்தே ஊஞ்ச் பாப் மேகை. இப்போ உங்களுடைய பாவனை எல்லாரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவிடம் இருக்கு. பிகர் மெகனத் பாப் சாட்சாத்கார் கராத்தி ரேத்தேகை. எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் பாபா சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறாங்க. சுருமி கித்தனா தியான் மீ ஜாத்தே தே. ஆப்பேகே ஆப்பஸ்மி பை தியான் மீ சலி ஜாத்தே தே. ஆரம்பத்தில் நிறைய பேர் டிரான்ஸில் போயிருந்தாங்க. ஒருவருக்கொருவர் அமர்ந்து தன்னை தானாகவே டிரான்ஸில் காட்சிகளை பார்ப்பதற்காக போவாங்க. கோயி பக்தி தோடிக்கு ஏதாவது பக்தி செய்தாங்களா? பச்சே கபி பக்தி கருத்தேகை கியா. குழந்தைகள் எப்போவாவது பக்தி செய்கிறாங்களா என்ன? ஜெய்சி ஏக்கு கேல் கோகயாத்தா சலோ வைகுண்ட சலி. இது ஒரு விளையாட்டாக இருந்தது. வைகுண்டத்திற்கு போகலாம். இது போல் வைகுண்டத்தினுடைய காட்சிகளையும் பார்த்தாங்க. एक दो को देखते चले जाते थे. जो कुछ भी पास्ट हुआ वह फिर रिपीट करेंगे. ஒருவர் மற்றவர்களை பார்ப்பாங்க, டிரான்ஸில் போயிடுவாங்க. என்னெல்லாம் கடந்து போயிருக்கோ அது அனைத்துமே திரும்பவும் ரிப்பீட் ஆகும். தும் ஜான்தே ஹோ ஹம் கி இஸ் தரம் கேத்தே. நாம் தான் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். சத்தியமே பெகலே பெகலி ஏ தரம் கே இன்மே பகுத் சுக்கு கே. சத்தியுகத்தில் முதல்ல இந்த தர்மம் இருந்தது. இந்த தர்மத்தில் நிறைய சுகம் இருக்குது. फिर धीरे धीरे கலாயேं கம் கோத்தி ஜாத்திகை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிட்டே போகுது. ஜோ சுக்கு நயே மக்கான் மீ கூத்தாகி வ புராணி மீ நகி. எந்த ஒரு சுகம் புது வீட்டில் கிடைக்குதோ அது பழைய வீட்டில் இருக்காது. தோடி சமைக்கே பாது வ பபக்கா கம் கோ ஜாத்தாகே. கொஞ்ச சமயத்துக்கு அப்புறம் அந்த கவர்ச்சியானது குறைவாயிரும். ஸ்வர்க और नर्क में तो बहुत फर्क है ना. சொர்க்கம் மற்றும் நரகம்
இரண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ககாங் ஸ்வர்க, ககாங் நர்க்கு. சொர்க்கம் எங்கிருக்கு, நரகம் எங்கிருக்கு? तुम खुशी में रहते हो ये भी जानते हो, बाप की याद भी पक्की ठहरी. நீங்கள் குசியில் இருக்கீங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். பாபாவுடைய நினைவானது உறுதியாக இருக்கணும். ஹம் ஆத்மாகை यही भूल जाते हैं तो फिर देह अभिमान में आ जाते हैं. நாம் ஆத்மாவாக இருக்கும், இதை மறக்கும் பொழுது தேகம் என்ற அபிமானத்தில் வந்துடுறாங்க. एकांग बैठे को तो भी कोशिश करके अपने को ஆத்மா நிச்சய் கரோ. இங்கே அமர்ந்திருந்தாலும் முயற்சி செய்து தன்னை ஆத்மாவாக நம்பிக்கை செய்யணும். தோ பாக்கி யாது பி ரகேகி. அப்போ பாபாவுடைய நினைவும் இருக்கும். தேகமே ஆனேசி फिर देह के सब संबंध याद आएगा. ये एक लाख है. தேகம் என்ற நினைவில் வரும் பொழுது தேக சம்பந்தங்களுடைய நினைவும் வரும். இது கூட ஒரு சட்டமாக இருக்கு. तुम गाते भी को मेरा तो एक दूसरा ना कोई बाबा हम बलिहार जाएंगे. நீங்கள் பாடுறீங்க, எனக்கு ஒருவரை தவிர வேற யாருமே கிடையாது. பாபா நாங்கள் உங்களுக்கு பலியாகிறோம். வ அபி சமைக்கை ஏக்கு கோகி யாது கருணாகே. அந்த சமயம் இப்பதான் இருக்கு, ஒருவரை மட்டும் நினைவு செய்யணும். आंखों से बल किसको भी देखो घूमो फिरो सिर्फ आत्मा को बाप को याद करना है. கண்கள் மூலமாக யாரை பார்த்தாலும் சுற்றினாலும் நடந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். शरीर निर्वाह अर्थ कर्म भी करना है. शरीर निर्वाहத்திற்காக கர்மா கூட செய்யணும். परंतु हाथों में काम करते दिल बाप की याद में रखे. கைகள் மூலமாக காரியங்கள் செய்தாலும் மனதில் பாபாவுடைய நினைவு இருக்கணும். ஆத்மா கோ அப்னே மாஷுக் கோகி யாது கருணாகை. ஆத்மா தன்னுடைய பிரிய தர்ஷனனை மட்டும்தான் நினைவு செய்யணும். கோயிக்கு கிசி சக்கி சே பிரீத் கோ ஜாத்தி கை தோ ஃபிர் உன்கி யாது டெகர் ஜாத்தி கை. யாராவது நினைவு இருந்தது, யார் மீதாவது நமக்கு அன்பு ஏற்பட்டது, அவர்களுடைய நினைவு நமக்கு கட்டாயம் இருக்கும். फिर वह रग टूटने में बड़ी मुश्किलात होती है. அதுக்கப்புறம் அந்த பற்றுதல் கட்டாகணும், அதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஏற்படும். பூச்தேகை பாபா ஏ கியா கை. பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா இது என்னவாக இருக்கு? அரே தும் நாம் ரூப் மே கிம் ஃபன்ஸ் தேகோ. பாபா கேட்குறாங்க, நீங்கள் பெயர் ரூபத்தில் போய் ஏன் மாற்றீங்க? एक तो तुम देह अभिमानी बनते हो और दूसरा फिर तुम्हारा कोई पास्ट का हिसाब किताब के व धोखा देता है. ஒன்று நீங்கள் தேக அபிமானம் நிறைந்தவர்களாக ஆகிறீங்க, மற்றும் ரெண்டாவது உங்களுடைய கடந்து போன கணக்கு வழக்குகள் இருக்கு, அது ஏமாற்றத்தை தருது. बाप कहते कि इन आँखों से जो कुछ देखते को उनमें புத்தி ना जाए. பாபா சொல்கிறாங்க, இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதன் மீது புத்தி போகக்கூடாது. துமாரி புத்தி மே ஏ ரகே கி ஹம்கோ சி பாபா படாத்தே கை. உங்களுடைய புத்தியில் நினைவிருக்கணும், சி பாபா நமக்கு இந்த படிப்பை கற்றுத்தராங்க. ऐसे बहुत बच्चे हैं जो एकांग बैठे भी बाप को कभी याद नहीं करते. இது போல நிறைய குழந்தைகள் இருக்காங்க, இங்கே அமர்ந்திருந்தாலும் ஒருபோதும் பாபாவுடைய நினைவு செய்யறது இல்லை. கோயை தோ எகாங் பைட்டே भी
யாதுமே இன்னைக்கு ரே சக்திகை. ஒரு சிலர் இங்கே அமர்ந்திருந்தாலும் நினைவில் இருக்க முடியறதில்ல. तो अपने को देखना चाहिए हम कितना शिव बाबा को याद किया. அதனால் தனக்கு தானே பார்க்கணும், நாம் எவ்வளவு நேரம் சிவ் பாபாவுடைய நினைவு செய்தோம். நகி தோ சார்ட்டுமே ரோலா படிச்சாயேகா. அப்படி இல்லை, சார்ட்டில் குழப்பங்கள் ஏற்படும். பகவான் கேத்தேகி மீட்டி பச்சோ முझे யாது கரோ. பகவான் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். अपने पास नोट करो जब चाहो याद में बैठ जाओ. தன்னிடம் நோட் பண்ணி வைங்க, எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ நினைவில் அமருங்க. खाना खाकर चक्कर लगाए 10-15 मिनट आकर बैठ जाओ याद में, क्योंकि यहाँ कोई गोरख धंधा तो कई नहीं. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நினைவில் அமருங்க. காரணம், இங்கே எந்த விதமான தொழில் காரியங்களுடைய நினைவு இல்லை. फिर भी जो काम काज छोड़कर आए हो वह कोई की बुद्धि में याद आता रहता है. இருந்தாலும் நீங்கள் காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கீங்க, ஒரு சிலருடைய புத்தியில் நினைவும் இருக்குது. बड़ी ज़बरदस्त मंजिल के तब बाबा कहते हैं अपनी जांच करो. இது மிக பெரிய குறிக்கோளாக இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாங்க, தன்னை சோதனை செய்யுங்க. ஏ துமாரா மோஸ்ட் வேல்யூபிள் டைம் கை. இது உங்களுடைய விலை மதிக்க முடியாத நேரமாக இருக்குது. பக்தி மார்க்கமே துண்ணி கித்தனா டைம் வேஸ்ட் கியாகை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வீணாக்கி இருக்கீங்க. தின் பிரதி தின் கிர்த்தேகி ரேத்தேக்கும், நாளுக்கு நாள் நீங்கள் கீழே விழுந்துட்டே இருந்திருக்கீங்க. கிருஷ்ண கா दीदार हुआ बहुत खुशी को जाती गई मिलता तो कुछ भी नहीं. கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது, அதில் ரொம்ப குஷி ஏற்படுது, ஆனால் அதன் மூலமாக எதுவும் கிடைப்பது இல்லை. பாப்கா வர்ஷா தோ ஏக் ஹி பார் மில்தா கை. अब्बा कहते कि मेरी याद में रहो तो तुम्हारी जन्म जन्मांतर के पाप मिट जाए. பாபாவுடைய ஆஸ்தி ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது. இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னுடைய நினைவில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்மாந்தரத்தினுடைய பாவங்கள் அழிஞ்சிரும். स्वर्ग का पासपोर्ट उनके बच्चों को मिलता है जो याद में रह अपने विकर्मों का विनाश कर कर्मातीत अवस्था को पाते है. யார் பாபாவுடைய நினைவில் இருந்து தன்னுடைய விக்கர்மங்களை அழிச்சிட்டு கர்மாத்தீத் நிலை அடையிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்தினுடைய பாஸ்போர்ட் கிடைக்குது. நகி தோ பகூத் சஜா காணி படுத்தி கை. அப்படி இல்லை, நிறைய தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். பாபா और भी राय देते हैं अपने ताज व तख्त का फोटो अपने पैकेट में रख दो तो याद रखेगी इनसे हम ये बनते हैं. பாபா மற்றும் டைரக்ஷன் தராங்க. அதாவது தன்னுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரியினுடைய ஃபோட்டோவை தன்னுடைய பேக்கெட்டில் வையுங்க. அப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும், நாம் தான் இவர் மூலமாக இது போல் ஆகிறோம். ஜித்னா தேக்கெங்கே உத்தனா யாது கரேங்கே. எந்த அளவு பார்க்குறோமோ அந்த அளவு நினைவு செய்யலாம். फिर उसमें भी मोह लग जाएगा. அதுக்கப்புறம் அதில் பற்றுதலும் ஏற்படும். हम ये बन रहे हैं नरसी नारायण சித்திர தேக்கர் குசி ரகேகி. நாம் இது போல் ஆயிட்டிருக்கோம். நரன்லேருந்து நாராயணராக
சித்திரத்தை பார்க்கும் பொழுது குசியும் இருக்கும். ஸ்ரீபாபா யாது ஆயேகா, ஸ்ரீபாபா நினைவுக்கு வரும். ஏச புருஷாரத் கி யுக்தியாங்கை, இது அனைத்துமே முயற்சி செய்வதற்கான யுக்திகளாக இருக்கு. கோயி சேபி தும் பூச்சோ சத்திய நாராயண் கி கதா தும்னே से क्या होता के, யாரிடம் வேணாலும் நீங்கள் கேளுங்க. சத்திய நாராயணருடைய கதையை கேட்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்னவாக ஆகிறீங்க? ஹமாரா பாபா ஹம்கோ சத்திய நாராயண் கி கதா சுனா ரகேகே, நம்முடைய பாபா நமக்கு சத்திய நாராயணருடைய கதையை சொல்லிகிட்ருக்காங்க. கைசி 84 ஜனம் லியேகே வபி ஹிசாப் தோ சாகியேனா, 84 ஜென்மங்கள் எப்படி எடுக்கிறோம், அதற்கான கணக்கு கூட தேவையாக இருக்கு இல்லையா. சப்தோ 84 ஜனம் நகி லேங்கே, அனைவரும் 84 ஜென்மங்கள் எடுப்பது இல்லை. துனியா கோத்தோ குச்சுபி பத்தா நகிகை, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் தெரியாது. ऐसी सिर्फ मुख से कह देते कि इसको कहा जाता है தியோரிட்டிக்கல். வாய் மூலமாக இது போல் சொல்கிறாங்க, இதுக்கு தான் தியரின்ட்டு சொல்லப்படுது. ஏகே துமாரா ப்ராக்டிக்கல், இது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது. अभी जो हो रहा है उनके फिर भक्ति मार्ग में पुस्तक आदि बनेंगे. இப்போ என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோ அது எல்லாமே திரும்ப பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களாக உருவாக்குறாங்க. तुम स्वदर्शन चक्रधारी बनकर विष्णुपुरी में आते को ये है नई बात. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாகி விஷ்ணுபுரிக்கு வரீங்க, இது புது விஷயமாக இருக்கு. ராவன் ராஜ்ய ஜூட் கண்டு फिर सचखंड राम राज्य होगा. चित्रों में बड़ा क्लियर है. ராவண ராஜ்யம் பொய்யான கண்டமாக இருக்கு, திரும்பவும் சத்தியமான கண்டம் ராமர் ராஜ்யமாக இருக்கும். சித்திரங்களில் மிகவும் தெளிவாக இருக்கு. अभी इस पुरानी दुनिया का अंत है, 5000 वर्ष पहले भी विनाश हुआ था. இப்போ இது பழைய உலகத்தினுடைய கடைசி நேரமாக இருக்கு. 5000 வருடங்களுக்கு முன்னால் கூட உலக அழிவு நடந்திருந்தது. சயின்ஸ் தான் जो भी है उनको ख्याल में आता है कि हमको कोई प्रेरक है जो हम ये सब करते रहते हैं. விஞ்ஞானிகளுக்கு கூட சிந்தனையில் வருது, நமக்கு யாரோ தூண்டுதலை தராங்க, அதனால் இது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். समझते भी कि हम ये करेंगे तो इनसे सब खत्म हो जाएंगे. நாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது இதன் மூலமாக அழிவு ஏற்படும், இதையும் அவங்க புரிஞ்சிருக்காங்க. பரந்து பர்வஸ்கை டர் லகா ஹுவாகே, ஆனால் அதுக்கு அவங்க வசமாயிருக்காங்க, அதில் பயமும் அவங்களுக்கு ஏற்படுது. समझते घर बैठी एक बाम छोड़ेंगे तो खत्म कर देंगे. வீட்டில் அமர்ந்துட்டே ஒரு பாம் போட்டால் போதும், அனைத்தையும் அழிச்சிடலாம். ஏரோப்ளேன் பெட்ரோல் ஆதி की भी दरकार नहीं रहेगी. ஏரோப்ளேன் பெட்ரோல் இது போல் எதுவும் அவசியம் இருக்காது. வினாஷ் தோ ஜரூர் ஹோனா ही है, உலக அழிவு அவசியம் நடந்தே ஆகும். நயி துனியா சத்தியுகத்தான், புது உலகம் சத்தியுகமாக இருந்தது. கிரைஸ்ட் சி 3000 वर्ष पहले स्वर्ग था, फिर और स्वर्ग की स्थापना हो रही है. கிரைஸ்டுக்கு 3000 வருடங்களுக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது, இப்போ திரும்பவும் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆயிற்றுக்கு.
आगे चल समझेंगे तुम जानते हो ஸ்தாபனா ஜரூர் होने गई. இன்னும் போக போக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. மேலும் ஸ்தாபனை காரியம் அவசியம் நடக்கும். इसमें तो कोई का சன்சை நகிகை. இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ये ड्रामा चलता रहता है கல்ப பெகலி முவாஃபிக். கல்பத்திற்கு முன்னால் எப்படி நடந்ததோ அதே போல் இந்த நாடகம் நடந்துட்டுருக்கு. ட்ராமா ஜரூர் புருஷாரத் கராயேகா. நாடகம் அவசியம் முயற்சி செய்ய வைக்கும். ऐसे भी नहीं जो ड्रामा में होगा सो होगा. நாடகத்தில் எது இருக்கோ அது கட்டாயம் நடக்கும். அது போல இல்லை. பூச்தேகே புருஷாரத் படா ஏ பிராலப்த் படி. முயற்சி உயர்ந்ததா இல்லை பிராப்தி உயர்ந்ததா இது போல கேட்குறாங்க. புருஷாரத் படா क्योंकि புருஷாரத் கி பிராலப்த் பனேகி. முயற்சி தான் உயர்ந்ததாக இருக்கு. காரணம் முயற்சியின் மூலமாக தான் பிராப்தி உருவாகும். புருஷாரத் பிகர் கபி கோயி ரெகனா சக்கே. முயற்சி இல்லாமல் ஒருபோதும் யாரும் இருக்க முடியாது. தும் புருஷாரத் கர் ரகே கோனா. நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா. ககாங் சி பச்சி ஆத்தேகை. புருஷாரத் கருத்தேகை. எங்கெங்கிருந்தெல்லாம் குழந்தைகள் வராங்க, முயற்சியும் செய்கிறாங்க. கேத்தேகை பாபா கம்பூல் ஜாத்தேகை. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களை மறந்துடும். அரே சி பாபா தும்கோ கேத்தேகை முஜே யாத் கரோ. கிஸ்கோ ககா. சி பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்யுங்க. யாருக்கு சொல்கிறாங்க? முஜ ஆத்மாக்கோ ககா. என்னுடைய ஆத்மாவிற்கு சொல்கிறாங்க. பாப் ஆத்மாவோं से की बात करते गए. பாபா ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறாங்க. சி பாபா की पतित पावन के ये आत्मा भी उनसे सुनती गई. சி பாபா பத்தீத்த பாவனனாக இருக்காங்க. ஆத்மா கூட அவர் மூலமாக கேட்குது. அதாவது பிரம்மாவினுடைய ஆத்மா கூட சி பாபாவிடம் கேட்குது. தும் பச்சோं को ये पक्का निश्चय रखना चाहिए कि बेखत का बाप हमको विश्व का मालिक बनाते हैं. எல்லை கப்பாற்பட்ட அப்பா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுறாங்க. இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். வகை ஊஞ்சத்தே ஊஞ்சு பியாரேத்தி பியாரா பாப். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த அன்பிலும் அன்பான அப்பாவாக இருக்காங்க. பக்தி மார்க்கமே உன்கோகி யாது கர்த்தேத்தி. பக்தி மார்க்கத்தில் அவரை தான் நினைவு செஞ்சுருந்தாங்க. गाते भी गई तुम्हारी गति मति न्यारी गई तो जरूर मत दीती. பாடப்படுது, உங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே தனிப்பட்டது. அவசியம் பாபா வழிகளையும் கொடுத்துருந்தாங்க. अब तुम्हारी बुद्धि में गई इतनी सब मनुष्य मात्र वापस घर जाएंगे. இவ்வளோ மனிதர்கள் அனைவருமே வாபஸ் வீட்டிற்கு போவாங்க. இப்போ உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்குது. விசார் கரோ கித்தனே ஆத்மாயேங்கே சப்கா சிஜராகே. சிந்தனை செய்து பாருங்க, எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க. அனைவருடைய வம்சாவளியும் இருக்குது. சப் ஆத்மாயே फिर நம்பர்வார் ஜாக்கர் பைட்டேகி. அனைத்து ஆத்மாக்களும் நம்பர் வாராக போய் அமருவாங்க. கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் होता तो நம்பர் வார் பைட்டிகைனா கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்பர் வாராக அமர்றாங்க இல்லையா. தும்பி நம்பர் வார் ஜாத்தேகோ. நீங்கள் கூட நம்பர் வார் வரிசை கிரமமாக போகிறீங்க.
छोटी बिंदु आत्मा नंबरवार जाकर बैठेगी, फिर नंबरवार आएगी पार्ट में. சின்ன ஆத்மா நம்பர் வாராக போய் அமரும், திரும்ப வரும்பொழுது நம்பர் வாராக வந்து தன்னுடைய பார்ட்டை ப்ளே பண்ணும். ஏகை ருத்ரமாலா, இது ருத்ரமாலையாக இருக்கு. बाप कहते हैं इतने करोड़ आत्माओं की मेरी माला है. பாபா சொல்கிறாங்க, இவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்களுடைய மாலை என்னுடையதாக இருக்கு. ऊपर में मैं फूल हूँ, फिर पार्ट बचाने के लिए सब एकांकी आएगी. ये ड्रामा बना हुआ है. மேலே நான் மலராக இருக்கேன், திரும்ப பார்ட்டு ப்ளே பண்ணுறதுக்காக எல்லாருமே இங்கே வரணும். இந்த நாடகம் முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்டிருக்கு. ககாபி ஜாத்தாகை பனா பனாயா ட்ராமாகை முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகமாக சொல்லப்படுது. கைசி எ ட்ராமா சல்தாகை சோ தும் ஜான்தேகோ, இந்த நாடகம் எப்படி நடந்துட்டுருக்கு அதுவும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. சப்கோ யகி பத்தாவோ கி அப்னே கோ ஆத்மா சமஜ் बाप को याद करो तो तुम्हारी विक्रम विनाश होंगी, फिर तुम चली जाएंगे. இம்மிகனத்துக்கு அனைவருக்கும் இதை சொல்லணும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவ கர்மாக்கள் அழிஞ்சிரும். திரும்ப நீங்கள் வாபஸ் வீட்டிற்கு போகலாம். இதில் உழைப்பு இருக்குது. சப்கோ ராஸ்தா பத்தானாகை துமாரா ஃபர்ஜுகை, அனைவருக்கும் வழிகளை சொல்லணும் உங்களுடைய கடமையாக இருக்குது. தும் கோயி தேகதாரி மே நகி ஃபன்சாத்தேகோ, நீங்கள் எந்த தேகதாரிகளிடமும் யாரையும் மாட்ட வைக்கிறது இல்லை. பாத்தோ கேத்தேகை முझे யாது கரும் தோப்பா பசம் கோ ஜாயேங்கே. பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாயிரும். பாப் டைரக்ஷன் தேத்தேகை சோத்தோ கருணா படேகா, பாபா டைரக்ஷன் தராங்க, அப்போ அதை செய்தாகணும். பூச்னிக்கு கியா பாத், கேட்பதற்கு என்ன விஷயம் இருக்கு. கை சேவி கர்கே யாது ஜரூர் கரோ, இஸ்மே பாபா கியா கிருப்பா கரேங்கே, எப்படியாவது நினைவு அவசியம் செய்யணும். இதில் பாபா என்ன கிருபை செய்வாங்க. யாது தும்கோ கருணாகை வர்ஷா தும்கோ லேனாகை, நினைவு நீங்கள் தான் செய்யணும், ஆஸ்தியும் நீங்கள் தான் எடுக்கணும். பாப் சொர்க்க கா ரச்சைத்தா கேத்தும் ஜரூர் ஸ்வர்க கா வர்ஷா மிலேகா, பாபா சொர்க்கத்தை படைப்பவராக இருக்காங்க, அப்போ அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும். அபி தும் ஜான்தேகோ ये जाड़ पुराना हो गया है, इसलिए इस पुरानी दुनिया से वैराग्य. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இந்த மரம் பழசாக ஆயிருக்கு, அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்கணும். இன்கோ கஹா ஜாத்தாகை பேகத்துக்கா வைராகிய, இதற்கு தான் எல்லை கப்பாற்பட்ட வைராகியமாக சொல்லப்படுது. வ ஹட்டயோக்காக கத்துக்கா வைராகிய, ஹட்ட யோகிகளுடையது எல்லைக்குட்பட்ட வைராகியமாக இருக்கு. வ பேகத்கா வைராகிய சிக்கலா நாசக்கே, அவங்க எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியத்தை கற்றுத்தர முடியாது. பேகத்கே வைராகியவாளி फिर हद का कैसे सिखलाएंगे, எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் நிறைந்தவர்கள் எல்லைக்குட்பட்ட வைராகியத்தை எப்படி கற்றுத்தருவாங்க. அப்பாப் கேத்தேகை சிக்கிலதே பச்சி. இப்போ பாபா சொல்கிறாங்க, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளே, தும்பி கேத்தேகோ கித்தனா சிக்கிலதா பாப்கை, நீங்கள் கூட சொல்கிறீங்க தேடி கண்டெடுக்கப்பட்ட அப்பாவாக இருக்காங்க.
63 जन्म बाप को याद किया के बस हमारा तो एक बाप दूसरा ना कोई. 63 ஜென்மம் அப்பாவை நினைவு செய்தோம். நமக்கு இப்போ ஒரு அப்பாவை தவிர வேற யாரும் இல்லை. அச்சா நல்லதே. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகள் கூட ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். स्वर्गमे जाने का पासपोर्ट लेने के लिए बाप की याद से अपने विकर्मों का विनाश कर कर्मातीत அவஸ்தா बनानी है. சொர்க்கத்திற்கு போவதற்கான பாஸ்போர்ட் எடுப்பதற்காக பாபாவுடைய நினைவின் மூலமாக தன்னுடைய பாவ கர்மாக்களை அழிச்சிட்டு கர்மாத்தீத் நிலையை உருவாக்கணும். சஜாவோं से बचने का पुरुषार्थ करना है. தண்டனையிலிருந்து தப்புவதற்கான முயற்சி செய்யணும். ज्ञानवान बन सबको रास्ता बताना है. चैतन्य லைட் ஹவுஸ் बनना है. ஞானம் நிறைந்தவர்களாகி அனைவருக்கும் வழிகளை சொல்லணும். சைத்தன்யமான லைட் ஹவுஸாக ஆகணும். ஏக் ஆங்க் மே சாந்திதாம் दूसरी आंख में सुखदाम रखे. इस दुखदाम को भूल जाना है. ஒரு கண்ணில் சாந்தி தாமம் மறு கண்ணில் சுகதாமம் இருக்கணும். இந்த துக்கமான உலகத்தை மறக்கணும். வரதான் अपनी डबल लाइट स्वरूप द्वारा आने वाली विघ्नों को पार करने वाली தீவிர புருஷாரத்தி பவ. தன்னுடைய டபுள் லைட் சுரூபத்தின் மூலமாக வரக்கூடிய தடைகளை கடந்து செல்வதற்காக தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். आने वाली विघ्नों में तकने व दिल शिकस्त होने के बजाय सेकंड में स्वयं के आत्मिक ज्योति स्वरूप और निमित्त भाव के डबल लाइट स्वरूप द्वारा सेकंड में हाई जंप दो. வரக்கூடிய தடைகளில் களைப்படைவதற்கு பதிலாக மனசு உடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக ஒரு செகண்டில் தன்னை ஆத்மா ஜோதி சுரூபமாக மற்றும் நிமித்த பாவனையினுடைய டபுள் லைட் சுரூபத்தின் மூலமாக ஒரு செகண்டில் ஹை ஜம்ப் தரணும். விக்ன ரூபி பத்தர்கோ தோன்னிமி சமை நகி கவாவோ. தடைகள் என்ற கல்லை உடைப்பதில் சமயத்தை இழக்கக்கூடாது. जंप लगावो और सेकंड में पार को जावो. ஹை ஜம்ப் பண்ணணும் மற்றும் ஒரு செகண்டில் அதை கடந்து போகணும். थोड़ी सी विस्मृति के कारण सहज मार्ग को मुश्किल नहीं बनावो. கொஞ்ச நினைவை மறக்கக்கூடிய காரணத்தினால சகஜமான மார்க்கத்தை கடினமானதாக மாற்றக்கூடாது. अपने जीवन के भविष्य श्रेष्ठ मंजिल को स्पष्ट देखते हुए தீவிர புருஷாரத்தி பனோ. தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளை தெளிவாக பார்த்து தீவிர முயற்சியாளராக ஆகணும். जिस नजर से बाप दादा व विश्व आपको देख रही गई उसी श्रेष्ठ स्वरूप में सदा स्थित रखो.
எந்த பார்வையோடு பாப் தாதா மற்றும் முழு உலகம் உங்களை பார்த்துட்ருக்கு, அதே சிரேஷ்டமான சுரூபத்தில் சதா நிலைத்திருக்கணும். ஸ்லோகன்: சதா குஷ் ரெகனா और खुशी बांटना यही सबसे बड़ा शान है. சதா குஷியாக இருக்கணும் மற்றும் குஷியை அனைவருக்கும் வழங்கணும். இதுதான் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த பெருமையாக இருக்கு. ஓம் சாந்தி.